இந்த சிரிக்கி எங்க போனான்னு தெரியல. வீடுனா சண்டை சித்திரம் இல்லாமல இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு எங்க கிளம்பி போனாலா பாரு. இது அவளுக்கு ஒரு தொழில். எதுவும் வேலை வித்து செய்யறதுக்கு சோம்பேறி பட்டுக்கிட்டு அப்படியே வீட்டை போட்டுட்டு எதுவும் சண்டை வாங்கிக்கிட்டு ஓடிடுறது. என்னத்த சொல்ல, வரட்டும். எங்க போயிருந்தாலும் வராமல போயிடுவா. நீங்க வரட்டும். அவ பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை காணும்னு தேடுமென்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு அவளுக்கு. அந்த கவலை எல்லாம் இருந்திருந்தா எதுக்கு அந்த ஊர் சுத்தி கழுத வீட்டை விட்டு போகுது? வீட்டுல ஒரு பெரிய மனுஷி இருக்காளே, அவளுக்கு எதுவும் கொடுக்கும் போகும் வரும். பாவம், அவ உடம்பு சரியில்லாதவ. அவளுக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு ஏதோ பாக்குறாளா? நான் எதுவும் சண்டை போட்டேனா? ஏன் நான் எதுவும் பேசக்கூடாதா, கேட்கக்கூடாதா, வரக்கூடாதா, போகக்கூடாதா? ஏலே மௌன ராசே, எங்கடா உன் பொண்டாட்டி இன்னும் ஆளக்கணும்? எங்க போயிருக்கா? அப்படியே வீட்டுல நடந்தது வீடு வீடா உட்காந்து சொல்றதுக்கு கிளம்பிட்டாளா? ஏம்மா, நானும் தேடாத இடம் இல்ல, ஆளையே காணோம். எங்க போனானே தெரியலையே. இங்கதான் எங்கேயாவது உட்காந்துருப்பான்னு எல்லார் வீட்லயும் போய் பார்த்துட்டேன். யாரும் இங்க வரலன்னு சொல்றாங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? நான் சொன்னா உனக்கு கோவம் வந்துடும். சரி, மாமியா மருமகன சண்டை வராம இருக்குமா, இல்ல புருஷங்காரன் எதுவும் யாரையும் அடிக்காம இருக்கானா? அதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போனா என்னடா இதெல்லாம்? எதுக்கும் ஒரு எட்டு அந்த தங்கமயில் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. அங்க போயிருந்தாலும் போயிருப்பா. அப்பவே அந்த சிரிக்கி வாடி இங்க வந்து என்னன்னு கேளுடின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். கொஞ்சமாவது கண்டுக்கிட்டாளா? இப்பதான் என்னமோ பெரிய நல்லவளா ஆயிட்டாளா. நல்லவளா? அவ வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேமா. வேணும்னா நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வா. பிள்ளைவ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடும். அதுங்களை நான் பாக்குறேன். வந்து கேட்டுச்சுன்னா என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. நான் மட்டும் எதுக்கிட்ட அவ வீட்டுக்கு போகணும்? நானும் போக மாட்டேன். ஏன் என்னைய மட்டும் என்ன சூடு சொரணை இல்லாதவன் நினைச்சுக்கிட்டியா? அவ வாச படிய கூட நான் இதுவரை மிதிச்சது இல்லடா மௌனே. அந்த ஊர் சுத்தி எங்க போய் சுத்திட்டு வரால, வரட்டும் விடு. நான் அந்த தங்கமயில் வீட்டு பக்கமா போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, அங்கேயும் இல்லம்மா. அப்ப ஒரே அடியா மூட்டையை கட்டிட்டு ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டாலோ? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறியா? போனா போகட்டுமா. என்ன சரி, நானும் எதுவும் சண்டையை சமாதானம் பண்றதுக்காக ஒரு அடி கோபத்துல அடிச்சிட்டேன். அதுக்காக அப்படியே எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிடுவாளா? ஏம்மா, நீயும் போய் அவளை கூப்பிடக்கூடாது. நானும் போக மாட்டேன். அவளா வந்தா வரட்டும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அது எப்படிடா அவளா வருவ? நீயோ இல்ல நானோ யாரோ ஒரு ஆள் போனாதான் அவங்க ஆத்தால உங்க அண்ணனை அனுப்புவாங்க. ஏம்மா, நான் போக மாட்டேம்மா. நீ வேணா போய் கூப்பிட்டுட்டு வா. இல்லை, என்னடா எப்படி பேசுற? அவங்க ஆத்தாக்காரிக்கிட்ட நான் தான் வம்ப இழுத்தேன். இப்போ என்னைய போய் கூப்பிட்டுட்டு சொன்னா அவங்க அம்மா அங்க போனாலே என் மூஞ்சில கார் எடுத்து போற மாதிரி பாப்பா. நான் அப்படி போறது? நீ போ. அவ வந்தா பாரு, வரலையா அப்படியே திரும்பி வந்துரு. அவ ஒன்றும் பெரிய இவ கிடையாது அவளை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிக்கிறதுக்கு. என்ன வீடு வசனம் சண்டை சித்திரம் இல்லாமல இருக்கு? அதுக்கு நீ வெடுக்கு வெடுக்குன்னு ஆத்தா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டா இங்க இருக்கிறதெல்லாம் யார் பாக்குறது? பொல்ல அதுக்கு இந்த மீனாட்சி வேற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதுக்கு கல்யாணம்னு சொல்லி போய் ஒரு வாரம் ஆகுது. இவ்வளோ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்காள் மனசுக்குள்ள? ஏம்மா, அப்புறம் அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்குது. போகாம எப்படி இருக்க முடியும்? புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி எங்கேயும் வெளியே போனாதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி சிரிச்சு மனசு ஒத்து போவாங்க. அதுக்கும் நீ எதுவும் வேட்டு வைக்காத. ஆமா ஆமா, ஒத்து வருவாங்க. அவ அங்க போய் அவங்கிட்ட என்ன யாரு இருக்கிறாளோ யாருக்கு தெரியும்? இங்க இருந்து போகிலே தான் ரெண்டு முறுக்கிக்கிட்டு போனுச்சுவே. வரும்போது எப்படி சண்டையோட திரும்பி வருதோளோ? எம்மா, உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? என்னதான் நீயோ? இந்த பள்ளிக்கூடம் விட்டுருப்பாங்க. நான் போய் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வரேன். நீ எதுவும் உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு வை. வந்தது பசிக்குதுன்னு சொல்லுங்க. ஏலே ஏலே, நான் என்னத்தடா செய்யறது? ஒண்டியா நான் இருந்து என்னத்த செய்யறது? வரையிலே கடையில எதுவும் வாங்கிட்டு வாடா. ஆத்தாளுக்கு ஏதோ சிக்கன் ரைஸ் ஆமே, அது வாங்கிட்டு வா. சாப்பிடணும் போல இருக்கு. வீட்டை சின்ன பின்னமாக்கிட்டு உனக்கு சிக்கன் ரைஸ் கேக்குதா? எதுவும் ஆக்கி வச்சா சாப்பிடுவோம். இல்ல நானும் என் பிள்ளைகளும் பட்டினி கிடத்துக்குறோம். போ. இம்புட்டு நாள் அவ ஆக்கிப்பட்டதுல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அவகிட்ட உரண்டி எடுத்துக்கிட்டு கிடக்குற. இப்போ என்ன செய்யறேன் நானும் பாக்குறேன். என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? போன சிரிக்கி கையோட அந்த கறி குழம்பு மீன் குழம்புலாம் ஊத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டாளா இல்ல எதுவும் வச்சுக்கிட்டு போயிருக்காளன்னு தெரியல. அம்புட்டு பண்ட மாத்திரம் கிடக்கு. என்னத்த செய்ய? எல்லாம் நம்ம தலை எழுத்து. எப்படியாவது போய் ஐஸ் வச்சு அந்த தங்கமையில வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடும். அவ வந்தாலாவது எதுவும் எடுத்து போட்டு வேலையை செய்வா. போன வாரம் தான் சந்திக்கு போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. அது அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த பல்லவி கொஞ்சம் தங்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுறலாம். ஏமா, யார் இது? தங்கமையில குரல் மாதிரி இருக்கு. ஐயா, நாமளே அவளை போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். கும்மோடு போன சாமி குறுக்க வந்த மாதிரி அவளே வந்து விட்டாளா? தங்கம் வாடி, உள்ள வா. ஏன் அங்கேயே நிக்கிற? நீ வெளியே வா முதல்ல. உன் வீட்டுக்கெல்லாம் ஏன் வருவா? என்னடி சாமி, இது உனக்கு சொந்தமான வீடுடி. உள்ள வாடி தங்கம். சும்மா இந்த நடிப்பு நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ வா, முதல்ல வெளியே வா. இன்னைக்கு உனக்கு இருக்கு வேட்டு. வா வா வா. என் மவ வந்துட்டா. இனி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இனி சந்தோஷமா இருக்க வேண்டியது. தங்கம், இன்னைக்கு மட்டும் நீ உன் ஆத்தா சும்மா விட்ட அவ்வளவுதான். உன்னைய தலைகிட கட்டி விட்டுருவோம் பாத்துக்க. என்ன பண்ண? இன்னைக்கு கேள்விக்கு பாடையை கட்டி பால் ஊத்தணும்னு முடிவாடு தானே வந்திருக்கேன். என்ன ஆச்சு இவளுக்கு? பாடிக்காடு மாதிரி இந்த ரெண்டு பக்கி பரதேசிகளையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு சுத்துறாளே. ஏடி தங்கம், இங்க வாடி. உனக்கு கொஞ்சமாவது விவசாய இருக்கா? இப்படியா வாசல வந்து நிப்பாங்க? வா, உள்ள போய் பேசலாம். வா. டேமா, இப்பதானே உன்கிட்ட நல்ல காதல விடமான்னு சொன்னேன். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். உன் வீட்டு வாச படியில கூட என் காலடியை எடுத்து வைக்க மாட்டேன். அடி போடி. உன் மைனிக்காரியே கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் ஆக்கி வச்சுக்கிட்டு தான் கோச்சிக்கிட்டு ஓடிவிட்டா. வந்து சாப்பிட முடியா? நான் என்ன உன்ன மாதிரி சோத்துக்கு செத்தவளா இல்ல சோத்துக்கு செத்தவளாங்கிறேன். ஏடி தங்கம், ஏன் நல்லவளா மாறிட்ட பழசெல்லாம் நீ மறந்துடுவியோ? நீ சோத்துக்கு செத்தவதானடி, ஊருக்கே தெரியுமே. சின்ன பொண்ணு, அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன பொண்ணு, நீ எப்படிப்பட்டவ, யாரு என்னன்னு? வசந்தி,
வாரிசு படத்துல விஜய் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பழைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை நம்ம கெட்டதா இருந்ததுன்னா மறந்துடணும், சுத்தமா மறந்துடணும். அதாவது எப்படின்னா, நான் அவன் இல்ல, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ணணும். புரியுதா? எருமை எருமை, அது வாரிசு இல்லடி இல்லையோ. ஏதோ ஒரு படத்துல சொன்னாரா இல்லையா, நான் அவன் கிடையாது. எது என்னடி அவ்வளவு கிட்ட உனக்கு பேச்சு, இவ்வளவுதான் உனக்கு கெடுத்து வைக்கிறாளோல. ஆத்த கிட்ட வந்துடு சாமி, கட்சி மாறாதடி தங்கம். ஆமா, இங்க அரசியல் நடத்துறாங்க பாரு, உன் கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு நான் தாவிட்டேன். அப்படியே தங்கமையில வீணை வெட்டி எதுக்கு பேசிக்கிட்டு கிடக்குற, வந்த வேலையை பாரு போலாம். ஏமா, என் வீட்டுக்கு நீ வரையிலே உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், படிச்சு சொன்னா இல்லையா, மைனி ஏதாவது பண்ண போறாங்க, அவங்க கிட்ட எதுவும் வம்புக்கு போவாத, அவங்க குடுக்கறத தின்னுபிட்டு எங்கேயாவது மூளையில முடங்கி கடை. ஏமா, எதுவும் வீட்டுல உரண்டை எடுத்துக்கிட்டு நிக்காதன்னு சொன்னா இல்லையா? எதே அவ உங்களெல்லாம் பத்தி என்ன சொன்னான்னு தெரியுமா? அவளை சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா அப்படியே நீனு கோவத்துல பொங்கி எழுந்து அவளை போய் வெட்டுனாலும் வெட்டிடுவேன். அப்படியே சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க சொல்லு பாக்கோம். உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு, இது என் குடும்ப விஷயம், நானும் என் மாவுல பேசிக்கிட்டு இருக்கோம். போகடி, வெக்கமே இல்லாத வந்து நிக்கிறாளோ பாரு, அடுத்த வீட்டு கதையை கேட்க சூடு சோறனை கட்டவளவ. இம்புட்டனாலே அந்த ராசத்தை சிரிக்கி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை குட்டிச்சவர் ஆக்கினாலுவ. இப்ப என் மாவை கூட சேர்ந்துக்கிட்டு அவ வாழ்க்கையை வீணாக்குறாளுவ. என் பிள்ளை இவ்வளவு கூட சேர்ந்துதான் கெட்டு வீணா போகுது. எம்மா, நான் யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லு, பெரிய லாட் மாதிரிலாம் பேசிட்டு நிக்க கூடாது, சரியா? சரி, உன் மைனி என்ன சொன்னா, உன் மவுள 2 பேரும் அந்த நடிப்பு நடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டதால தான் என் புருஷன் வீட்டை விட்டு துரத்துனாரு. நீ இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்காத, உன்னையும் துரத்திடுவாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் புருஷன் இந்த வீட்டுல ஒருத்தரையும் உருப்படியா வைக்க மாட்டாரு, எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டி அடிப்பாரு அப்படின்னு சொல்றாடி. அது மட்டுமா சொன்னா, இன்னும் ஏதோ சொன்னா, அதையெல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. ஏன் வாயில எதுவும் புண்ண? ஏமா, சும்மா பொய்யெல்லாம் புழுவாத. வீட்டுல என்னென்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அந்த மகமா கழுவிக்கிட்ட நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். உன் கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது, சரியா? அப்ப ஆத்தா பச்சை நீ கேட்க மாட்ட, அப்படித்தானே? போடி போ, இனி ஒரு நாள் இந்த வீட்டு பக்கமே வராத. முதல்ல என் வீட்டு வாசப்படிய நிக்காதடி, வெளில போடி. யார பத்தி வெளிய போட சொன்ன? உன் மருமவனாச்சு நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா போனுச்சு. சும்மா உன் வேலை வித்தெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு நின்னா அவ்வளவுதான் பாத்துக்க. ஏண்டி, நீயே இப்படி இருந்தா நான் உன்னைய பெத்தவடி நான் எம்பிட்டு இருப்பேன். சும்மா இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு சீனை காட்டிக்கிட்டு நிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பெத்த புள்ளன்னு பார்க்க மாட்டேன், அப்படியே தூக்கி போட்டு மீதி மிதிச்சிரும் பாரு. ஏக்கோ, இந்த கிழவி என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுது. என் கையை வச்சு இதை அடிக்க முடியாது, ஏன்னா என்னைய பெத்து போட்டுருச்சுல, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அதனால இந்த கிழவி உசுரை மட்டும் வச்சுட்டு உடம்பு உருக்கி எடுத்துருங்க, உருக்கி. எங்க எவ 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 வந்து என் மேல கை வைப்பா? வாங்கடி, வந்து வச்சு பாருங்கடி, வாங்கடி. என் கிழவியை உன் தலையில ஓனா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நீ இப்படியெல்லாம் ஒய்யாரமா பேசிக்கிட்டு நிக்கிற. வயசான காலத்துல எங்கேயும் எதுவும் செஞ்சுக்கிட்டு உட்காந்து கிடக்கிறத விட்டுப்புட்டு உனக்கு என்ன இது வேலை இல்லாத வேலை? என்னமோ எங்களை பார்த்து வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். உனக்கு இல்ல, ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாம மாவனுக்கு மருமவனுக்கு சண்டையை மூட்டி விட்டுறீங்க. நீங்க என்ன ஜென்மம்? நல்லா கேளுங்க, நல்ல நாக்க புட்டுக்கிற மாதிரி கேளுங்க. இப்படியே சொல்லி கொடுத்து தான் என்னைய வீணாக்குனுச்சு. இப்ப நான் வெளியே வந்த பிறகு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் மைனி உன்னைய சும்மா விட்டாங்க. நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன் உன்னைய மார்கல் வாங்க வச்சிருப்பேன். ஐயோ இப்படி எல்லாரும் ஒண்ணுமண்ணா சேர்ந்து என்னைய இப்படி துரத்த பாக்குற அளவுலே கடவுளே. நானும் பாவமாச்சில பார்த்தா ரொம்ப ஓவர பேரு. என்ன சத்தம் வந்துச்சு, சங்க நெரிச்சு கொண்டு போடுவா மாத்துக்க. என் மைனி முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு பரவ இருக்கு உனக்கு. என் கையில உன் சாவு கிடையாது, என் மைனி கையில தான் உனக்கு சாவு. ஐயோ, பெத்த ஆத்தாடு கூட பாக்கலையே, பாவி சண்டாளி. நீ நல்லா இருப்பியா? நீ உசுரோட இருந்தா நாங்க நல்லாவே இருக்க மாட்டோடி. நீ என்னைக்கு சாவுறியோ அன்னைக்கு நாங்க நல்லா இருப்போம். இப்படி குடும்பத்தை கலைச்சிக்கிட்டு நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? தங்கமேலே போதும், வா கிழவி எங்க அப்படியே போய் சேர்ந்துற போதே. இரு அண்ணகிட்ட சொல்லி கொடுத்து உனக்கு என்ன ஆப்பு வைக்கிறான்னு பாரு. அடியே, என்னையவா அடிச்சுட்டு போற? என் மாமன் வரட்டும். இனி ஆத்தாலும் இல்ல புள்ளையும் இல்லன்னு என் மாவனை விட்டு உனக்கு எழுதி கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாருடி. அதை செய்யடி முதல்ல. இந்த ஈத்த சிரிக்கவ கூட சேர்ந்துக்கிட்டு தானே இப்படி நீ அலையிற. நீ ஆயுசுக்கும் ஆத்தா வீடுன்னு வந்து உட்கார ஒரு இடம் இல்லாம உன்னை நான் நடு ரோட்ல நிக்க வைக்கிறேன்டி. நான் சொல்லி என் மாவன் அவன் பொண்டாட்டியே வீட்டை விட்டு வெளியே துரத்துட்டான். நீ எல்லாம் யாரடியே? சின்ன பண்ணே, அந்த கழுவி என்ன பண்ணலாம் சின்ன பண்ணே? எனக்கு அப்படியே விடு வயசான கழுவி அப்படிதான் கத்தம். எதுவும் சொல்லிட்டு போனா பாத்து விடு. ஐயா ராசே, நான் பெத்த மவனே எங்கயா இருக்க? ஆட்டாளுக்கு வந்த நிலைமைய பாத்தியா? இந்த அநியாயத்தை கேட்க நாதி இல்லையே. கிமா என்னமாச்சு? என்னத்துக்கு அப்படி வந்து வாசல்ல நின்று அழுவுற? என் நிலைமை அப்படி ஆயிடுச்சியா? வர்றவ போறவ எல்லாம் என்னைய வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாளுவ சாமி. யார் என்ன சொன்னது? வேற யாரு? நான் பெத்த மாதிரி ஒரு சிரிக்கி அவதான். அந்த கோபால குடிகார பையன்கிட்ட வாழ போயிருக்காளே ஒரு வக்கத்தவன், அவதான் சாமி. யாரு? தங்கமயிலியா சொல்ற? ஏன் என்ன பண்ண? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். அங்கே இருந்து வந்தவன் எதுவும் வந்துட்டு வாங்குறத வாங்கிக்கிட்டு போவாம எங்கய்யா மைனிகாரி அவங்கள துரத்துட்டியா? இந்த குடும்பம் பிரியதுக்கு நீதான் காரணம், எங்களையும் துரத்துனது நீதான்.
அப்படி இப்படின்னு அவ பேசுறது மட்டும் இல்லாம அவ கூட்டு கரைவுல விட்டு என்னைய அடிச்சு கீழே தள்ளி விட்டாயா. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? என்னையா ஆத்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? யார வேணா கேளு. அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? வேற எதுக்கு? சொத்துல பங்கு வேணுமா? பங்கு எனக்கு இந்த சொத்துல பங்கு கூட. இனி எனக்கு இந்த வீட்டுக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இனி உங்க உறவை முறிச்சுக்க போறேன்னு சொல்லி என்னைய அடிச்சு போட்டுட்டு போறா பாரு. சொத்துல பங்கு வேணுமா? அவ என்னதுக்கு உன்கிட்ட வந்து கேக்குற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தானே பேசியிருக்கணும். நான் இல்லாத நேரத்துக்கு எதுக்கு அவ வீட்டுக்கு வந்தா? உன்கிட்ட வந்து கேட்டா நீ அவளை அடிச்சு இல்ல வரட்டுவே. நான் ஒரு ஏமாந்த இழிச்சவாயின்னு எல்லாரும் என்னைய எடுத்தெறிஞ்சு பேசுகிறாளுவே. இந்த நான் பெத்த மவ ஒரு பக்கம் என்னைய சாவடிக்கிறா, இந்த மருமவகாரி ஒரு பக்கம் அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. எப்பா எனக்கு நீ தான் சாமி ஆதரவு. இந்த ஆத்தாளுக்கு ஒடிய விட்டா யாரும் இல்லை. நீயும் என்ன எதுவும் சொல்லிட்டா ஆத்தா அப்படியே முத்தத்துல தூக்க போட்டு நாட்டுக்கிட்ட தங்கிட வேண்டி தங்கம். சரிம்மா, அழாத. எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறமா உள்ள போமா. ஐயா அவளை போய் என்னன்னு கேட்காம என்னைய உள்ள போட சொல்ற? எல்லாம் போறவ கேட்டுக்கலாம், போமா. யார் அவ? நம்ம தங்கச்சி தானே, எதுவும் கோபத்துல சொல்லிருவா போ. நீ அவளை என்ன பேசுனே ஏது பேசுனே யாருக்கு தெரியும்? இப்படி முன்னாடி நீ சொன்னதை கேட்டுதான் என் பொண்டாட்டியை அடிச்சேன். அவன் தான் போயிட்டா. இப்ப இவகிட்டையும் மல்லு கட்டிட்டு நிக்கிற. வா பேசாம வந்து வேலையை பாரு. என்னடி கோயந்தம்மா, ஒருத்தரும் நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை நம்ம நடிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோ? நாமளும் கொஞ்சம் ஓவரா தான் போவோம். யார் என்ன பண்ணிடுவா? அவளும் என்கிட்ட வேகம் தட்டிக்கிட்டு போனா எனக்கு என்ன? இருக்கிறது எல்லாத்தையும் வித்து போட்டு நான் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு உட்கார போறேன். இவ்வளவு கோச்சிக்கிட்டு போயிட்டா நான் என்ன சோறு தண்ணி இல்லாமலே கிடக்க போறேன்? தங்கம் என்னத்துக்கு இப்ப அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. இல்ல வசந்தி அக்கா, வாழ்க்கையில நிம்மதியாவே இல்ல. இவ்வளவு நாள் ஏதோ எல்லாருக்கும் துரோகம் நினைச்சுக்கிட்டு சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு அப்படியே கடந்துட்டேன். அதனால எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல. இப்ப சரி நல்லவளா மாறலாம், யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறப்ப எல்லாம் நமக்கு கஷ்டத்தையே கொடுக்குது. அதை நினைச்சு பார்த்தா ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. இந்த பாரு, என் மைனி போய் ஊர்ல உட்காந்துக்குச்சு. என் அண்ணங்காரன் பாவம், ஒரு நாளும் அவங்க இல்லாம இருக்கவே மாட்டாரு. இந்த பிள்ளைவே அவங்க ஆத்தாவை தேடிக்கிட்டே இருக்கும். ராத்திரிக்கு சோத்துக்கு என்ன பண்ணும்னு தெரியல. நான் போய் கொடுத்தாலும் வாங்கிங்களா வாங்காதுங்களான்னு தெரியல. இப்படி ஆத்தா வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்துக்கிட்டு அண்ணன் வீட்டுல இப்படி எல்லாம் சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த தங்கம் கவலைப்படாத, எதுவும் கஷ்டம் வரதான் செய்யும் வாழ்க்கையில. ஆனா எங்க வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா இருக்கு. அதான் சாப்பாடு ராத்திரி கோபாலன்ட்ட கொடுத்து விடு, உன் அண்ணன் வாங்கிக்குவாரு. எங்க உன் நாத்தனக்காரி மீனாட்சியே காணோம் வீட்டுல. அவ இருந்த நேரத்துக்கு கேள்விய நல்ல ஒரு புடி பிடிச்சிருப்பாள. அவ ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கா. சரி, எதுக்கும் கவலைப்படாத தங்கம். வாழ்க்கையில பிரச்சனை வரதான் செய்யும். நாம தான் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறி வரணும். இப்ப என்ன உன் மகனி வராமலேவா போயிடுவாங்க? புருஷ பொண்டாட்டி சண்டைலாம் ஒரு நாள் தான். சரி வா, பல்லவி போய் ஒரு பார்த்துட்டு வரலாம். அம்மாடி பாவி, அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஜீவாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகியிருக்கும் போது எப்படி அவன் வந்து அந்த பல்லவி கழுத்துல தாலியை கட்டலாம்? அவ்வளவுதான் ஏதோ திட்டம் போட்டு அவனை ஏமாத்திட்டாளவல. இனி என்ன செய்ய முடியும் நம்மளால? ஏமா விடுமா. அப்படியெல்லாம் விட மாட்டேன். கல்யாணம் தானே நடந்திருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ஜீவா எனக்கு சொந்தமானவன். எனக்கு தெரியாது, நீங்க தான் அவனையும் என்னையும் சேர்த்து வைக்கணும். ஏம்மா இப்ப போய் சேர்த்து வைன்னு நான் எப்படிமா சேர்க்கறது? என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. இத நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை கேளுங்க. எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணமும் நடக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்னம்மா, என்ன ஐடியா? நீங்க போய் முதல்ல பல்லவியும் ஜீவாவையும் சமாதானம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஏம்மா நம்ம கூப்பிட்டா வருவான் அவன். நான் வேற வாய்க்கு வந்தபடி பேசி விட்டுட்டேன். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க முதல்ல கூப்பிட்டுட்டு மட்டும் வாங்க, அப்புறம் இருக்கு. சரிம்மா, நான் கூப்பிட்டுட்டு வரேன். ஆனா என்ன செய்ய போறேன்னு கொஞ்சம் சொன்னா. என்னதான் ஜீவா கட்டின தாலி அவ கழுத்துல இருந்தாலும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவ. இங்க வரட்டும் ரெண்டு பேரும். முறைப்படி நானும் ஜீவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை வீட்டு வேலைக்கு வச்சுக்கலாம். ஜீவா இதுக்கெல்லாம் ஒத்துக்குவானா? ஒத்துக்க வைக்கணும். சரி விடு, அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். போங்க, போய் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க. முக்கியமா அவளோட அக்கான்னு ஒருத்தி இருப்பா பாரு, அவளுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கோங்க. சரிம்மா. தங்கம் என்னடி ஏன் இப்படி தலைப்பற மாதிரி கத்திட்டு வர? ராசாத்தி அக்கா வீட்டு மாடு. சொல்லுடி, மாட்டுக்கு என்னாச்சு? அது வந்து அது மாட்டுக்கு இவ ஒருத்தி நேரக்கட்ட நேரத்துல தான் இழுப்பா. என்னாச்சுன்னு சொல்லுடி. மாடு கண்ணு போட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கு. என்ன சொல்ற? லட்சுமியா? ஆமா, உங்க லட்சுமி தான். சுத்தமா அதால முடியல, அப்படியே படுத்துருச்சு. கண்ணுக்குட்டியோட காலும் தலையும் ஒண்ணா வந்து மாட்டிக்கிட்டு நிக்குது. உன் ஆத்தா அழுதுகிட்டு கிடக்கு. உன் அண்ணனும் வீட்டுல இல்ல. பா சீக்கிரம். ஐயோ, ரொம்ப நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா ஏதாவது ஆயிடுமே உசுருக்கு கண்ணுக்குட்டிக்கு. தங்கம் சீக்கிரம் வாடி, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல.